இல்லை ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி வந்து அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. தமிழில் வேறு டைட்டில், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் சேம்பில். பட் அது தாண்டி வந்து அவங்க பேனரில் சிவகார்த்திகேயன் படம் வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டீசரு. பட் ஐ திங்க் ஒரு சமரசம், தேவ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். அது தெரில, நான் இன்னைக்கு தான் போகிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்சு நாசர் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன, ஏன்னா யார் பதிவு பண்ணாங்கன்றது தான் முக்கியம், யார் முதல்ல பதிவு பண்ணாங்கன்றது முக்கியம். ஏன்னா சேம்பரில் பதிவு பண்ணும்போது அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க என்ஓசி இப்போ மதகஜ ராஜா எம்ஜிஆர்ன்றது இப்போ டைட்டில் போடும்போது எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வரல, என்ஓசியும் வாங்கலை. ஏன்னா அது மதகஜ ராஜா, நாங்கள் எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் பேரை பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் இல்லை, மதகஜ ராஜா அவ்வளோதான்.